ஒரு கார் இன்ஜின், அதுவும் 30 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு சாதாரண ஜப்பானிய இன்ஜின் இன்னைக்கு இருக்கிற லம்போகினி ஃபெராரி கார்கள் எல்லாம் பீட் பண்ணிட்டு சீறி பாயும். அந்த காரோட பேர் சுப்ரா MK4. இந்த கார் வந்த புதுசுல 30 லட்சம் ரூபாய். ஆனா இன்னைக்கு அதே பழைய சுப்ரா காரோட விலை 2 கோடி ரூபாய். அவ்வளவு விலை கொடுத்து வாங்க அப்படி அதுல என்ன இருக்கு? 1980 ஜப்பான்ல அப்போ ஒரு விசித்திரமான பயம் வந்துச்சு. கார்களோட வேகம் தாறுமாறா ஏறிக்கிட்டே போகுது. இதனால ஆக்சிடென்ட் அதிகமாகும் அப்படின்னு கார் கம்பெனிகள் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஜப்பானிய கார் கம்பெனிங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ரகசிய டீல் போட்டாங்க. அதுதான் ஜென்டில்மேன்ஸ் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் படி பொது சாலையில ஓடுற ஸ்போர்ட்ஸ் காரோட பவர் மேக்ஸிமம் 276 HP க்கு மேல பவர் இருக்க கூடாது. நம்ம ஊர்ல ஓடுற ஒரு ஆட்டோவோட பவர் வெறும் 10 HP தான். ஒரு சாதாரண பட்ஜெட் காரோட பவர் 80 ல இருந்து 100 HP தான் இருக்கும். 276 HP அப்படின்னா 3 பட்ஜெட் காரோட பவருக்கு இருக்கும். எல்லா கார் கம்பெனிகளும் அந்த அக்ரிமெண்ட் படி கார்களை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா டொயோட்டா கம்பெனி ரேஸ் பந்தயங்கள்ல ஜெயிக்க தேவையான ஒரு என்ஜினை தயாரிச்சு வச்சிருந்தாங்க. அந்த இன்ஜினை பவர்ஃபுல்லான இரும்புல தயாரிச்சிருந்தாங்க. அதே இன்ஜினை ஒரு நார்மல் ஸ்போர்ட்ஸ் கார்ல வச்சு இன்ஜின் பவரை அக்ரிமெண்ட் படி டியூன் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு அப்ப தெரியல இந்த இன்ஜின் எதிர்காலத்துல பல ரேஸ் கார் விரும்பிகள் தேடும் ஒரு இன்ஜினா மாற போகுது அப்படின்னு. மற்ற கார் கம்பெனிகள் வெயிட் கம்மியா இருக்கணும் அப்படின்னு இன்ஜினை அலுமினியத்துல டிசைன் பண்ணாங்க. அலுமினியத்துல செஞ்ச இன்ஜினோட பவரை ஏத்துனா இன்ஜின் தாங்காது. ஆனா கேஸ்ட் அயன், அதாவது கடினமான இரும்புல செஞ்ச டொயோட்டாவோட 2JZ அந்த இன்ஜின்ல நீங்க 500 HP ஏத்துங்க, 800 HP ஏத்துங்க, ஏன் 1200 HP கூட ஏத்துங்க. ஆனா அந்த இன்ஜின் அசால்ட்டா தாங்கும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா டொயோட்டா ஒரு ரேஸ் இன்ஜினை டிசைன் பண்ணிட்டு அதை ஒரு சாதாரண ரோட் கார்ல ஒளிச்சு வச்சாங்க. இந்த பவர்ஃபுல் கார் அதிக பொல்யூஷனை ஏற்படுத்துது அப்படின்னு டொயோட்டா நிறுவனம் 2002ல இந்த காரை நிறுத்திட்டாங்க. அடுத்து 17 வருஷத்துக்கு சுப்ரா அப்படிங்கிற பேரே மார்க்கெட்ல இல்ல. ஆனா யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல சுப்ராவுக்கு உயிர் கிடைச்சது. அதுதான் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சினிமா. அந்த படத்துல வர்ற நடிகர் பால் வாக்கர் ஒரு பழைய இரும்பு கடைக்கு போக வேண்டிய சுப்ரா காரை ரெடி பண்ணிட்டு வருவாரு. அப்ப பக்கத்துல ஒருத்தர் செம்ம சீனா ஃபெராரி கார்ல நிப்பாரு. சுப்ரா காரை பார்த்து நக்கலா சிரிப்பாரு. ஆனா ரேஸ் ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷம் அந்த கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஃபெராரிய இந்த சுப்ரா புழுதி பறக்க முந்தி போகும். அப்ப இருந்து சுப்ரா காரை பத்தி பலர் பேச ஆரம்பிச்சாங்க, தேட ஆரம்பிச்சாங்க. அடுத்ததா இன்னொரு ட்விஸ்ட் நடந்துச்சு. யூடியூப்ல ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. ஒரு 30 வருஷ பழைய டொயோட்டா கார் லேட்டஸ்டா வந்த லம்போகினிய அசால்ட்டா முந்திட்டு போச்சு. அந்த நிமிஷம் முதல் ரேஸ் கார் உலகம் சுப்ராவை தேட ஆரம்பிச்சது. காணாம போன ஒரு கார் ஒரு வீடியோ மூலமா உலகத்தோட மோஸ்ட் வாண்டட் காரா மாறிச்சு. 2019ல டொயோட்டா மறுபடியும் சுப்ராவை கொண்டு வந்தாங்க. ஆனா ரசிகர்கள் எல்லாம் சாக்கான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த புது சுப்ராவுல டொயோட்டா இன்ஜின் கிடையாது. அது BMW ஓட இன்ஜின். எங்களுக்கு பழைய சுப்ரா தான் வேணும் அப்படின்னு ரசிகர்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த பழைய மாடலை தேடி கோடிக்கணக்கில் பணம் கொட்டுறாங்க. சுப்ரா MK4 அப்படிங்கிறது வெறும் கார் இல்ல, அது ஒரு இன்ஜினியரிங் திமிர். இப்ப சொல்லுங்க, உங்ககிட்ட 2 கோடி ரூபாய் இருந்தா நீங்க ஒரு புது லம்போகினி வாங்குவீங்களா, இல்ல இந்த பழைய லெஜெண்ட் சுப்ராவை வாங்குவீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற என்ன கார்களை பத்தி பேசலாம்?